இந்த வீடியோவில் ஜக்கோபியன்கிற டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். கூடவே அதை சால்வ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நம்மளுடைய சேனலில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த பேர்லலாம் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, ஜக்கோபியன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா காஸ் ஃபை, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா சைன் ஃபை, இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஃபைண்ட் டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் டிவைட் பை டோ ஆஃப் ஆர் கமா தீட்டா கமா ஃபை. சரி, இந்த ப்ராப்ளத்தில் ஃபைனலாக நாம் அட்டைன் பண்ணுற அந்த ரிசல்ட்டை ட்ரிபிள் இன்டெக்ரலில் பயன்படுத்துவோம். ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா காஸ் ஃபை அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸை ஆரை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம், தீட்டாவை பொறுத்து, ஃபையை பொறுத்து, இப்படி ஒவ்வொரு இண்டிபெண்ட் வேரியபிளை பொறுத்தும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, ப்ராடக்டில் இருக்கக்கூடிய சைன் தீட்டா காஸ் ஃபையை அப்படியே எடுத்துக்கங்க. அடுத்ததாக சைன் தீட்டாவை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா, இங்கே இருக்கக்கூடிய ஆர் காஸ் ஃபை ப்ராடக்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கங்க. சரி, அடுத்ததாக ஃபையை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். காஸ் ஃபையை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஃபை. மற்ற ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிளான ஆர் தீட்டா இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆர் சைன் தீட்டாவை அப்படியே வச்சுங்க. அடுத்ததாக இதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா சைன் ஃபை அப்படின்னு இருக்குது. இந்த ஒய்யவும் ஆரை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், தீட்டாவை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஃபையை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்க. dou y by dou r equal to sin theta sin phi, dou y by dou theta equal to r cos theta sin phi, dou y by dou phi which is equal to r sin theta cos phi. அடுத்ததாக z equal to r cos theta இருக்கு. இதை r பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க cos theta, தீட்டாவை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க மைனஸ் r sin theta. phi அப்படிங்கிற வேரியபிள் இங்கே இன்வால்வ் ஆகல அப்படின்னா இது மொத்தமும் கான்ஸ்டன்ட். அதை ஃபையை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0. இப்போது இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜக்கோபியனுக்கான டெஃபினேஷன் பார்க்குறீங்க. 3 ஃபங்க்ஷன், 3 இண்டிபெண்ட் வேரியபிள் ஆர் தீட்டா ஃபை. ஸோ 3/3 டிட்டர்மினன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் எக்ஸினுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆரை பொறுத்து, தீட்டாவை பொறுத்து, ஃபையை பொறுத்து. அடுத்ததாக ஒய்யினுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அடுத்ததாக இசட்னுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த டிட்டர்மினன்ட்குள்ளே இருக்கக்கூடிய 9 பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸுமே நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். யூஸ்வலாக இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, அப்புறம் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அதனுடைய ப்ராடக்டில் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம், மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மைனஸ் எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூ எழுதிக்குவோம். அப்படி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க, அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவீங்க. அதே மாதிரி தேர்டு வேல்யூ எடுத்துக்கிட்டு எழுதுவீங்க. பட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா மிஸ்டேக் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லலை, பட் சான்சஸ் இருக்குது.
அதனால் இந்த லாஸ்ட் ரோவை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ் தீட்டாவை எடுத்துக்கங்க. அப்படின்னா இந்த காலம் இந்த ரோவை விட்டுருங்க. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் 5 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் போடுவோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடம் ப்ளஸ் அப்படின்னு வருது. அப்போது இந்த ஆரையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது, அப்புறம் சைன் 5, இங்கேயும் சைன் 5 இருக்குது, அப்போ சைன் ஸ்கொயர் 5 அப்படின்னு வந்துருச்சு. சரி, அடுத்ததான் இந்த வேல்யூ எழுதணும். இந்த வேல்யூ எழுதும்போது நாம் ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இந்த இடம் ப்ளஸ். இப்போது இந்த காலத்தை விட்டுருங்க, இந்த ரோவை விட்டுருங்க. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்க. ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிபிள் பண்ணுங்க. ஆர் ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இருக்குது, நாம் ஒரு மைனஸ் போடுவோம், அதனால் இந்த இடம் ப்ளஸ்ஸு. ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ரெண்டையும் கவனிங்க. இதில் ஆர் ஸ்கொயரும் காஸ் தீட்டா சைன் தீட்டா அது காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி இதில் என்ன காமனாக வெளியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயுமே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 0, இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 1, இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூமே 1. சரி, இப்போ இதில் அடுத்ததாக ஃபர்தராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த 1 அப்படின்ற ப்ராடக்டில் இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர், இந்த காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ண காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த சைன் தீட்டா. இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டோம். ஏன் இந்த சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இருக்குது. அந்த காமன் ஃபேக்டரை வெளியில் எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் அதனோட வேல்யூ 1. அதனால் இந்த ஜக்கோபியனோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த ரிசல்ட்டை நம்ம ட்ரிபிள் இன்டகிரலில் வேரியபிள் மாற்றி இன்டகிரேட் பண்ணுவோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்லேருந்து ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டுக்கு மாற்றி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அந்த இடத்துல பயன்படுத்துவோம். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.